வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஒரே ஒரு படத்தால் உச்சம் தொட்ட நடிகை, கோமா பாதிப்பு, சிதைந்த முகத்தால் பறிபோன வாழ்க்கை, யார் அவங்க, இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஒரே படத்தில் உச்சம் தொட்டவருடைய வாழ்க்கை ஒரு சில நாட்கள்லேயே ஒன்றுமில்லாமல் போன சோகம் திரைத்துறையினரை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஒரே விபத்து சினிமா வாழ்க்கை முடிவு கொண்டு வந்து விட்டது. அவங்க யாருன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரே படத்தில் உச்சம் தொட்டவருடைய வாழ்க்கை ஒரு சில நாட்களில் ஒன்றுமில்லாமல் போன சோகம் திரையுலகம் மத்தியில் இப்போது வரைக்குமே ஒரு பேரதிர்ச்சியாக இருந்து வருகிறது. ஒரே ஒரு விபத்து தான் சினிமா வாழ்க்கையை முடிவு கொண்டு வந்துருச்சு. தன் வாழ்நாளில் பெரும் போராட்டத்தை சந்தித்த நடிகை குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழில் வெளியான திருடா திருடா நடிகை தான் அவங்க, அனு அகர்வா. கடந்த 1969ஆம் ஆண்டு டெல்லியில் பிறந்த அனு அகர்வாலுக்கு கல்லூரி காலத்திலேயே மாடலிங் மீது தீராத ஆர்வம், தொடர்ந்து வீடியோ ஜாக்கியாக இருந்திருக்கிறாங்க. அழகில் அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கியவங்க தான் பாலிவுட்டுக்கு தேடி வந்திருக்கிறாங்க. 1990ஆம் ஆண்டு பாலிவுட்டில் வெளியான ஆசிகா இந்த திரைப்படத்தின் மூலம் நடிகையாக வெள்ளித்திரையில் கால் பதித்தாங்க. அந்த படம் வெளியாகி மிகப்பெரிய ஹிட் அடித்தது. காதல் காலியாக இன்றளவும் கொண்டாடப்படுகிறது. இதனாலேயே ஒரே படத்தின் மூலம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தாங்க. பாலிவுட்டில் பேசும் பொருளான அனு அகர்வால் மாறியிருந்தாங்க. அந்த படத்தில் அனு வர்கீஸ் என்ற கதாபாத்திரத்தில் ஜொலித்தாங்க. ரசிகர்களை அவங்க தேட ஆரம்பித்தாங்க. ஆஷிகா ஒரு வணிக ரீதியாக வெற்றி படமாக மட்டுமல்லாமல் பாலிவுட்டில் புதுமுகம் ஒருவர் குறித்து அதிகமாக பேசப்பட்டதாக மாறியது. அடுத்தடுத்து வாய்ப்புகள் அனு அவர்களுக்கு குவிய தொடங்கியிருந்தது. அடுத்த தமிழில் 1993ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான திருடா திருடா படத்தில் நடித்தாங்க. கசப்தம்மா மற்றும் ராம் சத்ரா போன்ற படங்களில் நடித்தாங்க. தனது நடிப்பு மூலமும் தேர்ந்தெடுக்க கதாபாத்திரம் மூலம் ரசிகர்கள் மனதில் இடம் பிடிச்சாங்க. ஆனால் காலம் ஒரு நாளில் மொத்தம் அனு அகர்வால் எதிர்காலத்தையும் சிதைத்திருந்தது. அவங்களுக்கு கடந்த 1999ஆம் ஆண்டு கார் விபத்தில் சிக்கினாங்க அனு அகர்வால். மோசமான ஒரு பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகை அனு அகர்வா கோமா நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. 29 நாட்கள் சுயநினைவின்றி கோமாவில் இருந்தாங்க. ஒரு வழியாக கண்விழித்த போது எல்லாம் மாறிட்டாங்கன்னு நினைத்தாங்க. ஆனால் அப்போது தான் உண்மையான அதிர்ச்சி காத்திருந்தது. விபத்தில் கோரத்தால் முகம் செய்தது, நினைவாற்றலை இழந்தாங்க. உடலில் ஒரு பாதி முடங்கி இருந்தது. அவருக்கு தான் ஒரு சினிமா நடிகையாக இருந்து குறித்தும் தன்னுடைய குடும்பம் குறித்து எதுவும் நினைவில் இருக்கல. அதுலேருந்து சிகிச்சை மூலமாக தன்னை மீட்டெடுத்தாங்க. சொல்லப்போனால் குழந்தை மூலம் மாறினாங்க. எல்லாத்தையுமே தொடக்கத்திலேருந்து கற்றுக்கொண்டாங்க. பொது வழியில் தலை காட்டுவதை தவிர்த்தாங்க. யோகா மற்றும் தியானத்தின் மூலம் தன்மையை குணப்படுத்தி தொடங்கினாங்க. தற்போது ஆன்மீகம் சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.